ஜோசியம் வேணால் நீங்கள் அதுக்கு வந்து குறைஞ்சபட்ச தோற்றத்தோடு இருந்தால் போதும், ஜோதிட ஞானம் இருந்தால் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அதுக்கு தான் டீசர் மாதிரி நிறைய ட்ரைலர் மாதிரி டீசர் மாதிரி யூடியூப்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயலேருந்து அவங்களோட உள்ள ஓட்டங்கள் தெரிய வந்துடும் இல்லைங்களா. அவங்களோட ஞானம் எவ்வளோ இருக்குது, சரக்கு எவ்வளோ இருக்குன்றது அவங்க போகிற சின்ன சின்ன டீசர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இப்போ இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன நிலை வருது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 10 வருஷம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணேன், அப்புறம் 25 வருஷமாக தொழில் பண்ணுறேன். மொத்தம் 35 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு. ஆரம்பத்தில் 93லேருந்து 98 5 வருஷம் நான் வெற்றியாக பெற்றுட்டு வரேன். இதில் என்னோடய வேறு தொழிலுங்களை வெற்றி பெற்றுக்கிட்டே வரேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கைக்கே அவசியமான விஷயம். 93லேருந்து 95 வெற்றி பெற்றுக்கிட்டே வரேன். வெற்றிகளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, வெற்றி வந்ததுன்னா கூடவே வந்து எதிரி உருவாகுவாங்க, எதிரி வருவாங்க. எவன் ஒருத்தனுக்கு வெற்றி வருதோ அவனுக்கு பின்னாடி எதிரி கிடைப்பாங்க. எதிரி கிடைச்சா அவனுக்கு ஆஃப் ரோடு கிடைக்கும், துரோகியும் கிடைப்பாங்க. எப்படி வெற்றி கிடைச்சா துரோகியும் கிடைப்பாங்க, வெற்றி கிடைச்சா எதிரி கிடைப்பாங்க. எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆஃபராக நமக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர்ன்ற மாதிரி எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு துரோகிகள் கிடைப்பாங்க. துரோகிகள் வந்ததுக்கப்புறமா ஆக இந்த துரோகிகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆபத்து வந்துடும். எச்சரிக்கையாக இல்லாதவங்களுக்கு இழப்பும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இழக்க வேண்டியதாகிடுச்சு. நல்ல நிலையில் இருந்த நம்ம திடீர்னு ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் வாழ்ந்து ஜீரோ ஆகிட்டான்னா என்ன ஆகும், அவனுக்கு மான மரியாதைலாம் போயிடும், ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தம் பந்தம் நண்பர் உறவுக்காரங்க அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா இக்னாரன்ஸ், நம்மளை வந்து கண்டுக்காமல் போகிறதும் அவங்களோட சுயநலமாக வெளியே தெரிய வரும். அந்த சுயநலம் வெளியே தெரிய வரும்போது நமக்கு ஒன்று தோணும். அது என்னன்னா விரக்தி, வெறுப்பு, துறவு, இதெல்லாம் நமக்கு வரும். அப்படி வந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன், காடு மலை கோயில் குளம்னு ஊரெல்லாம் சுற்றினேன். இந்தியா முழுக்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அந்த பக்கம் இருக்கிற வைஷ்ணவி டெம்பிள்லேருந்து எல்லாம் 12 ஜோதிர்லிங்கத்துலேருந்து காசி